தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 25/9/2025 வியாழக்கிழமை. சுவாதி நட்சத்திரம் இரவு 6:59 வரை, பிறகு விசாகம். இன்றைக்கு சதுர்த்தி விரதம். ஆனைமுகனை பார்க்காமல் இருக்க முடியுமா, அவன் அருள் இல்லாமல் வாழ்க்கையினை நடத்த முடியுமா அப்படின்னு ஒரு பாடல். பொதுவாக எதாக இருந்தாலும் பிள்ளையார் சொல்லி போட்டு நாம் செய்ய வேண்டும் என்பார்கள். வேழமுகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுத்து வரும், வெள்ளை கும்பன் விநாயகனை தொழ துள்ளி ஓடும் தொடர்ந்த வினைகளே என்பார்கள். அந்த அடிப்படையில் இன்று அதிகாலையிலேயே சிதறுகாய் உடைத்து விநாயகப் பெருமானை வழிபட்ட பின்னாலே நீங்கள் காரியத்தை தொடங்கினால் துன்பங்கள் சிதறி ஓடும், இன்பங்கள் இல்லம் தேடி வரும் என்று சொல்லி இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து கிரகங்களுடைய பலம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். எழுதுகிற போது சொல்லுவோம், பலம் பெற்ற கிரகமாக இருந்தால் உங்களுக்கு நன்றாக இருக்கும்னு நான் அடிக்கடி தினத்தந்தியில் எழுதுவேன். சொல்கிற போதும் அடிக்கடி இந்த கிரகம் பலம் வாய்ந்ததாக இருக்கான்னு பாருங்கம்பேன். அது எப்படி பலம் வாய்ந்ததுன்னு பார்த்துக்கிறதுனா, மேஷத்தில் சூரியன் இருந்தால் சூரியனுக்கு பலம் உச்சம். அதே நேரம் சிம்மத்தில் சூரியன் இருந்தால் சூரியனுக்கு பலம். துளாராசியில் சூரியன் இருந்தால் வலுவிழந்து போச்சு, சூரியன் நீச்சம், ஐப்பசி மாதம், அதனால தான் அடைமழை அப்படிங்கிற சூரியன் வலுவிழந்துருது. அதே மாதிரி ரிஷபமும் கடகமும் சந்திரனுக்கு பலம். கடகத்தில் ஒருத்தருக்கு சந்திரன் இருந்தால் காசினிக்கு தலைவர்னு போட்டிருக்கேன். கடக சந்திரன் காசினிக்கு தலைமை அப்படிங்கிறேன். அதே மாதிரி மகரத்தில் ஒருத்தருக்கு செவ்வாய் இருந்தால் அதிகாரத்துவ யோகம். ஒருத்தருக்கு அதிகாரம் செய்யக்கூடிய யோகம் இருக்கணும் அப்படின்னா போலீஸ் காவல்துறையில் கண்காணிப்பாளராக இருப்பவர் அல்லது டிஐஜியாக இருப்பவர், ஐஜியாக இருப்பவர், மிகப்பெரிய நிலையில் இருப்பவர்களெல்லாம், அதே மாதிரி அமைச்சர்களாக இருப்பவர்கள், அப்படி ஒரு அதிகாரத்துவ யோகம் ஒருத்தருக்கு வரணும்னா செவ்வாய் தைரியக்காரகன், செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கணும். எப்போ உச்சம் பெறும் அப்படின்னா மகர ராசியில் செவ்வாய் இருந்தால் உச்சம் பெறும். அப்படி இருந்தால் அதிகாரத்துவ யோகம் வரும். நீங்கள் கூட உங்கள் ஜாதகத்தை பரட்டி பாருங்கள். எத்தனை பேர் இப்போ பிள்ளைகள் ஐஏஎஸ் படிக்கணும்னு விரும்புகிறாங்க, ஐபிஎஸ் இருக்கணுங்கிறாங்க. செவ்வாய் நல்லா உச்சம் பெற்றிருந்தாலோ, செவ்வாய் நல்லா பலம் வாய்ந்திருந்தாலோ கண்டிப்பாக அதிகாரத்துவ யோகம் கிடைத்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் படிக்கலாம். இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் எந்த இடத்தில் இருந்தால் பலன் அப்படின்னு இருக்குது. இப்போ புதன் இருக்குது, புதன் தான் கல்விக்கு அதிபதி. அந்த கல்விக்கு அதிபதி புதன் கன்னிராசியில் இருந்தால் பல படிப்புகள் படிப்பார். பட்ட மேற்படிப்பு படித்து நிறைய டிகிரி போட்டுக்குவார். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஆங்கில எழுத்து 27 எழுத்துலையும் 24 எழுத்துக்கு பட்டம் போட்டிருக்காரு. வரிசைக்கு பட்டம், இங்கே வாங்கினேன் அங்கே வாங்கினேன், ட்ரிபிள் எம்ஏ அப்படிலாம் போட்டிருக்காரு. காரணம் அவருடைய ஜாதகத்தில் புதன் உச்சம். புதன் உச்சம் பெற்றால் இது மட்டுமல்ல, கலைத்துறையிலையும் பிரகாசிக்கக்கூடிய யோகம் உண்டு. அதாவது வீதியில் போகையில் யாருமே கூப்பிட்டு பேசுகிறவர்களாக இருக்கக்கூடாது, கும்பிட்டு பேசுகிறவர்களாக இருக்கணும்னு நான் சொல்லுவேன். அது மாதிரியான ஒரு வாய்ப்புகள் யாருக்கு வரும்னா, புதன் உச்சம் பெற்றிருந்து புதனுக்குரிய திசாபுத்திகள் நடந்து அப்படியெல்லாம் இருந்தால் அந்த புதன் மிக அற்புதமான பலன்களை கொடுப்பார். இப்படி எந்தெந்த கிரகங்கள் எங்கிருந்தால் நல்ல பலன் என்பதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ராசிநாதன் செவ்வாய் 7ஆம் இடத்தில் சந்திரனோடு இருக்கின்றார். சந்திர மங்கள யோகம். எனவே இல்லத்திலே ஒரு நல்ல சம்பவம் நடைபெறப் போகிறது. சுபகாரிய பேச்சுக்கள் முடியவில்லையே, இல்லத்தில் எப்பொழுதுதான் மங்கள ஓசை கேட்கும் என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இன்று மங்கள ஓசை கேட்பதற்கான ஒரு அறிகுறி தென்படுகிறது. உடன்பிறப்புகளுக்கோ உங்களுக்கோ திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம். உங்கள் குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. தொழில் சிறப்பாகவே இருக்கிறது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நினைத்தது நிறைவேறும். நிம்மதிக்காக நீங்கள் ஆலயத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். பிள்ளைகளின் எதிர்கால நலன்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி உண்டு. அது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலே இன்று மறக்க முடியாத சில சம்பவங்கள் நடைபெறப் போகிறது. 2 வியாழன் இருக்கின்றார். லாபாதிபதி 2 இருக்கின்ற பொழுது லாபம் திரண்டு வர வேண்டும். எனவே தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். உடன் இருப்பவர்களும் உடன் பணிபுரிபவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறைய புது யுக்திகளை கையாளுவீர்கள். அது மட்டுமல்ல, வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள் பற்றிய சிந்தனையும் உங்களுக்கு இன்று உருவாகலாம். என்ன இருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். குருவாரம் என்பதனாலே இந்த குருவை வணங்குவது நல்லது. மிதுன ராசி நேயர்களே, ராசியிலேயே குரு 10க்கு அதிபதி குரு ராசியில் இருக்கின்ற பொழுது தொழில் வளம் மிகச் சிறப்பாக இருக்கும். தொழில் இருந்த எதிரிகள் விலகுவார்கள். முயற்சிகள் எல்லாம் முன்னேற்றம் தரும், கைகூடும். மதிநுட்பத்தால் மகத்தான காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். பிள்ளைகள் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தால் பட்டதாரியாக இருந்து படித்து முடித்தும் வேலை இல்லாமல் 4 ஆண்டுகளாக 2 ஆண்டுகளாக வீட்டுக்குள் இருக்கிறதே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று அவர்களுக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். அது மட்டுமல்ல, கல்யாண கனவுகள் கூட நனவாகலாம். சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள்.
கடகராசினியர்களே அஷ்டமத்து சனி வலுவிழந்திருக்கிறார். கும்பத்தில் ராகு குடங்குடமாய் கொடுக்கும் என்பார்கள். எனவே எதிர்பாராத தொகை உங்களுக்கு இன்று வரப்போகிறது. அது மட்டுமல்ல, காரிய வெற்றியும் ஏற்படும். வியாபாரத்தில் கணிசமான லாபமும் கைகளிலே புரளும். பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை இணைத்துக் கொள்ள முன் வருவீர்கள். கட்டிடப் பணியில் உங்களுக்கு கண்காணிக்கக்கூடிய யோகம் உண்டு. அதாவது உங்களுடைய வீடு வாசல் போன்றவற்றில் பழுதடைந்திருந்தால் அது எப்பொழுதுதான் நாம் அதை கட்டுவது என்று நினைத்திருப்பீர்கள். அந்த கட்டிடப் பணி தொடரக்கூடிய ஒரு சூழல் இப்பொழுது உருவாகும். செவ்வாய் பலம் நன்றாக இருக்கிறது. நாளில் செவ்வாய் இருக்கின்ற பொழுது பூமியால் யோகம் என்பார்கள். எனவே பத்திரப்பதிவில் தடை இருந்தால் கூட அது கூட நடைபெறலாம். இந்த நாள் இனிய நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஏழிலே சனி இருப்பதனாலே வாழ்க்கை துணை வழியே சில பிரச்சனைகள் வந்து அகலும். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரம். அது மட்டுமல்ல, ஜென்மத்தில் கேது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற ஆசையை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். உடன் இருப்பவர்களும் உடன்பிறப்புகளும் உங்களுக்கு இன்று உறுதுணையாக இருப்பார்கள் என்றாலும் கூட மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் தரும் தகவல் கூட ஒன்று வரலாம். கொஞ்சம் கவனம் தேவை. இதிலும் கொஞ்சம் அனுபவம் வாய்ந்தவர்களிடம் ஆலோசனை கேட்டு செய்தால் நல்லது. கன்னிராசினியர்களே, உங்களுக்கு புத ஆதித்ய யோகம் இருப்பதனாலே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கிறது. தொட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வருமான பற்றாக்குறை அகலும். வளர்ச்சிக்கு வழிகாட்ட மாற்று இனத்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். மாமன் மைத்திர வழியில் ஏற்படும் மங்கள நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீர்கள். சேமிப்பு உயரும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். பல நல்ல வாய்ப்புகள் வீடு தேடி வந்தும் இதுவரை உபயோகப்படுத்திக் கொள்ள முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் இன்று வருகின்ற வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்வீர்கள். பொதுவாக அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு, அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் இன்று கிடைக்கும். துலாம் ராசினியர்களே, சந்திர மங்கள யோகம். சந்திரனோடு செவ்வாய். குரு சந்திரனை பார்க்கின்றார். குரு சந்திர யோகமும் இருக்கிறது. எனவே இந்த நாள் இனிய நாள். தொட்டது காரியங்களெல்லாம் வெற்றி கிடைக்கும். எதை நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உறுதுணையாக இருப்பார்கள். இன்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று அதன் மூலமும் உங்களுக்கு லாபம் கிடைக்கலாம். அதிகாலையில் வரும் அலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி தரும். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கிறது. உத்தியோகத்திலே ஊதிய உயர்வு வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இந்த நாள் மிக மிக இனிய நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் நாள். தொகை கேட்ட இடத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு உண்டு. நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இன்றைக்கு உண்டு. ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திலே சூரியனும் புதனும், 10ஆம் இடம் எனப்படும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதி சூரியன், 11 லாபாதிபதி புதன் இரண்டும் இணைந்திருக்கிறார்கள். இப்படி இணைந்திருக்கின்ற பொழுது தொழிலால் மிகுந்த மேன்மை. எனவே பழைய தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் தொடங்கலாம் என்று ஒரு சிலர் சிந்திப்பார். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயமாக ஏதாவது செய்யலாமா என்று நினைப்பார். அப்படி கூட நினைக்கின்ற நினைப்பிற்கு இன்று நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கும் நீங்கள் கொடுத்து காலாவதியான ஒரு கடன் கூட இன்றைக்கு வரலாம். இன்றைக்கு மிதமிஞ்சிய பொருளாதாரத்தில் மிதக்கும் நாள், நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று தனவரவு தாராளமாக வருகின்ற நாள். குரு பார்வை இருக்கின்றது. குரு பார்க்க கோடியின்மை என்பதனாலே நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். உத்தியோகத்தை பொறுத்தவரை சிறப்பாக செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் கூட மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு உண்டு. 9ஆம் இடத்திலே கேது சுக்கிரனோடு இருப்பதால் பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். அண்ணன் தம்பிகளுக்குள் இந்த அரசல் புரசல்கள் மாறும். பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு மிகச்சிறந்த நாள். மறைந்த சுக்கிரனால் நிறைந்த தனலாபம் உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. தங்கம் வெள்ளி போன்றவர்கள் வாங்குவதற்கான அறிகுறிகள் கூட தென்படுகின்றன. எதிர்பாராத தனலாபம் ஒன்று இல்லம் தேடி வரப்போகிறது. உத்தியோகத்தில் திடீர் மாற்றம் ஏற்படும். நடக்கும் இந்த உத்தியோகத்திலே, நீங்கள் இருக்கின்ற உத்தியோகத்திலே இடமாற்றங்கள் செய்யலாமா, இலாகா மாற்றம் செய்யலாமா என்று விரும்புவீர்கள். ஆனால் அதே நேரம் வேறு ஒரு இடத்திலிருந்து நல்ல சம்பளம் தருவதாக சொல்லி பிற நிறுவனங்களிலிருந்து கூட இன்றைக்கு அழைப்பு வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்பதை உங்கள் சுய ஜாதகத்தை ஒருமுறை புரட்டி பார்த்து நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். 2இல் ராகு இருப்பதால் பொருளாதார பிரச்சனை அகலும். இந்த நாள் நல்ல நாள்.
கும்பராசினியர்களே, உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும் நாள். நண்பர்களால் உங்களுக்கு நல்ல காரியம் ஒன்று நடைபெறப் போகிறது. அதே நேரத்தில் திட்டமிட்ட காரியங்களையும் நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். வியாபாரம் தொழிலில் கணிசமான லாபம் கைகளில் புரளும். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு என்பார்கள். எனவே நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி உண்டு. உத்தியோகத்தை பொறுத்தவரை நேற்று உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்ள அந்த மேலதிகாரிகள் இந்த மனமாற்றம் காண்பார். அதே நேரத்தில் நெருக்கடி நிலையை சமாளிக்க நீங்கள் நிதி உதவி கேட்டு யாரிடமாவது பெற்றிருந்தால் அதை திருப்பி கொடுக்காமல் இவ்வளவு நாட்களாக கொடுக்க முடியவில்லை என்று கவலைப்பட்டவர்கள் இன்று அதை திருப்பிக் கொடுக்கும் சூழல் உருவாகும். பல வழிகளிலும் பணம் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. குருவின் பார்வை ராசியில் பதிவது யோகம். எனவே சுப காரியங்களும் சுப பேச்சுக்களும் வந்த வண்ணமாக இருக்கும் இந்த நாள் நல்ல நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். வரம் தரும் தெய்வங்களை வழிபட செல்ல வேண்டும். வரும் விருந்தினர்களாலும் தொல்லை, உடன்பிறப்புகளாலும் தொல்லை, உடன் இருப்பவர்களாலும் தொல்லை என்ற நிலை உருவாகலாம். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். எவ்வளவுதான் நீங்கள் கட்டுக்கோப்புக்கூட செலவழிக்க நினைத்தாலும் கைமீறி செலவு வரும். அது மட்டுமல்ல, யாருக்கேனும் நீங்கள் கொடுத்து உதவி அதன் மூலமாக சில பிரச்சனைகளும் வரலாம். இன்று தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ராசிநாதன் குரு. இன்றைக்கு குருவாரம். குரு வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் நன்மைகளை வரவழைத்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.